ஹலோ உறவுகளை, காதல் என்பது ஒரு அழகான கனவு மாதிரி. ஆனால் அந்த கனவு கலைஞ்சு போகும்போது ஏற்படுகின்ற வலி இருக்கே, அதை வார்த்தையால் சொல்ல முடியாது. நம்ம உயிர்னு நினைச்ச ஒருத்தர் இன்னைக்கு ஒரு அநியாயமாக மாறி நிற்கும்போது நம்ம மனசு எவ்வளவு துடிக்கும்னு அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். இன்னைக்கு இந்த வீடியோவில் அந்த வழியை பேச போகிற சில வரிகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ஏமாற்றம், த பெயின் ஆஃப் ட்ரஸ்டிங். யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் பிடிச்சவங்கக்கிட்ட அன்பை எதிர்பார்க்கறது தப்பில்லையே. யாரை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறோமோ அவங்கக்கிட்ட இருந்து தான் அதிகப்படியான ஏமாற்றமும் கண்ணீரும் கிடைக்குது. உன்னோடு வாழ்ந்த நாட்களை விட உனக்காக தனியாக உட்கார்ந்து அழுத நாட்களே அதிகம். மறந்துடுன்னு நீ ரொம்ப சுலபமாக சொல்லிட்ட. ஆனால் அந்த வார்த்தையை நினைக்க கூட என் மனசுக்கு தெம்பில்லை. இரண்டாவது, மௌனம் மற்றும் தனிமை, சைலன்ஸ் அண்ட் லாலினஸ். பேச 1000 வார்த்தைகள் இருக்கும், ஆனால் கேட்குறதுக்கு அவங்க இல்லைன்னு தெரியும் போது வர்ற மௌனம் இருக்கே, அது ரொம்ப கொடியது. பிடிச்சவங்க கிட்ட பேச எவ்வளோ விஷயம் இருக்கும், ஆனால் நான் அவங்களுக்கு பிடிக்காதவன் ஆகிட்டனால மௌனமாகவே கடந்து போகிறேன். தனிமை ஒன்றும் அவ்வளவு கஷ்டம் இல்லை, ஆனால் கூட்டத்துக்கு நடுவில் இருக்கும்போது ஒரு நினைப்பு வருது, அதுதான் நரகம். கண்ணீரை துடைக்க 1000 பேர் இருக்கலாம், ஆனால் அலறதுக்கான காரணம் நீங்கும் போது அங்கே ஆறுதலுக்கே இடமே இல்லை. 4வது, நினைவுகள், ஹண்டிங் மெமரிஸ். காலம் ஓடினாலும் சில நினைவுகள் மட்டும் நெஞ்சுக்குள்ளேயே தங்கிடும். நேசித்த இதயத்தை விட நேசிக்கப்பட்ட இதயத்துக்கு தான் பிரிவோட வலி அதிகமாக தெரியும். உன்னை மறக்க நான் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் உன் நினைவுகளை இன்னும் அதிகமாக தான் ஆக்குது. நீ எனக்கு கொடுத்த அழகான பொய்களை விட நீ சொல்லாமல் போன அந்த ஒரு உண்மை ரொம்ப வலிக்குது. வாழ்க்கையில பிரிவுங்கிறது ஒரு முற்றுப்புள்ளி அல்ல, ஒரு பாடம்தான். நேசிச்சவங்க போனதுக்காக நம்ம வாழ்க்கையை இங்கேயே நிறுத்திவிடக்கூடாது. சில வழிகள் தான் நாளைக்கு நம்மளை இன்னும் ஒரு வலிமையான மனுஷனை மாற்றும். காயங்கள் ஆற காலமாகும், ஆனால் கண்டிப்பாக ஆறும். இந்த வீடியோ உங்கள் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க. உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.